ஆன சந்திர தினம். இன்று புனிதமான சந்திர தினம். இந்த நல்லதொரு புனிதமான தினத்திலே நம்மிடையே இறை ஆசிரியர் உலக நல தொண்டர் மனோகரன் ஐயா அவங்க நம்மிடையே இணைஞ்சிருக்காங்க. ஐயா அவங்க தொடர்ந்து பல நல்ல ஆழ்ந்த விளக்கங்களை கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஐயா அவங்க எப்பவுமே நமக்கு தவம் செய்து ஒரு அமைதியான மனநிலையில் தான் இருக்கும். இருந்தாலும் ஐயா அவங்க மீண்டும் ஒரு 10 நிமிடம் தவம் கொடுத்து ஒரு ஆழ்ந்த அமைதிக்கு சென்ற பிறகே ஐயா அவங்க நமக்கு சிந்தனையை தொடங்குவாங்க. அந்த வகையில் இன்று ஐயா அவங்க நமக்கு துறவு என்ற தலைப்பில் மிக சிறப்பான சிந்தனை விளக்கம் நடத்தி தருமாறு நம் இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி பெரும் மகிழ்வோடு வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். வழக்கம் போல் சில நிமிடங்கள் மௌனத்தில் இருக்க போகின்றோம். தியானத்திற்கும் மௌனத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை உணர்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மௌனத்தை நிறைவு செய்து கொள்வோம். சான்றோர் பெருமக்களே, அறிஞர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, இறை சாதனை மார்க்க உலக சமாதான பிரியர்களே, ஃபேஸ்புக் அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன். சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்றார் வேதாத்திரி மகரிஷி. வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இந்த ஆன்மீக உலகத்திற்கு வருவதற்கு முன்பாக இல்லறம் வேறு, துறவறம் வேறு என்று இருந்தது. வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வந்ததற்கு பிறகுதான் இல்லறத்திலே துறவறம் இருக்கலாம், துறவறம் இருந்து கொண்டே இல்லறம் நடத்தலாம், இரண்டுக்கும் வித்தியாசம் இல்லாமல் செய்து விடலாம், தம்முடைய கடமைகளை சிறப்பாக செய்து கொண்டே இறை உணர்வை உணரலாம் என்பதை அழுத்தம் திருத்தமாக உணர்ந்து எடுத்துரைத்தார். சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாயினா, இதுவரை அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அவரு அப்படியே மாற்றி அமைத்து விட்டார். ஆன்மீகவாதிகள் என்றால் காவி உடை போட்டிருக்கணும். முதலாக ஆன்மீக உலகத்திலே ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு மாபெரும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியவர் வேதாத்திரி மகரிஷி. 2500 வருடங்களுக்கு முன்பாக புத்தர் பெண்களுக்கு தீட்சை கொடுக்கவில்லை, குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறாரு. புத்தர் எவ்வளவு பெரிய ஞானி! இத்தனை வருடத்துக்கு பிறகு அவரை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. உலகத்திலேயே அதிகமாக பின்பற்றக்கூடிய மதம் புத்த மதம். அவரே அது மாதிரி செய்திருக்கிறார். அதெல்லாம் எது வேணாலும் இருந்துட்டு போகட்டும், அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கவே இல்லை மகரிஷி. குடும்பத்தில் இருக்கிறவங்களும் கற்றுக்கொள்ளலாம், பெண்களும் கற்றுக்கொள்ளலாம், யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். குறிப்பிட்ட வயது வந்தவர்கள் அத்துணை பேருமே தியானம் கற்றுக்கொள்ளலாம் என்று துணிச்சலாக மாற்றி அமைத்து கற்றுக் கொடுத்து அதன் மூலம் பயன்பெற்றவர்கள் இப்போது உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய குடும்பத்தை அமைதியாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். புத்தர் ஞானத்திற்காக காட்டுக்கு போனார், ஞானத்தை அடைந்தார், பிறகு வந்தார், அரண்மனைக்கு வந்தார், தன்னுடைய தந்தையை, மனைவியை, மகனை பார்த்தார். மனைவி கேட்குறாங்க, நீ என்கிட்ட சொல்லிட்டே போயிருக்கலாமே, இல்லை இங்கேயே இருந்திருக்கலாமே, ஏன் உங்களுக்கு இங்கே இருந்து கொண்டு ஞானத்தை அடைய முடியாதா? காட்டுக்கு போய் தான் ஞானம் அடைய முடியுமான்னு கேட்டாங்க. அதுக்கு புத்தர் சொன்னாரு, நிச்சயமாக இங்கிருந்தே அந்த ஞானத்தை அடைந்திருக்க முடியும். ஆனால் அந்த காலகட்டத்திலே எனக்கு அது தெரியவில்லை, ஆனால் இப்போது தெரிகின்றது என்றார். அப்ப அவரே சொல்லிட்டாரு, இந்த மாதிரி தனியாக காட்டுக்கே போக தேவையில்லை, இருக்கிற இடத்திலே அதை அடைய முடியும் என்று சொல்லிவிட்டார். அப்போதே அந்த துறவு கூட வீட்டை விட்டு போக வேண்டும், போக தேவையில்லை என்று அவரே சொல்லிட்டாருங்க. அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு, வசதி, சூழ்நிலை காரணமாக அவர் பெண்களுக்கு தியானம் கற்றுக் கொடுக்கவில்லை. ஏனென்றால் அவர் ஊரா போயிட்டு இருந்தாரு. ஒரு ஊர்ல இருந்து இன்னொருக்கு போனாருன்னா அவரு கூட எத்தனையோ பேர் போவாங்க. அப்ப பெண்கள் கூட போக முடியாது. என்ன காரணம்? என்ன காரணம்னா அவங்களுடைய குடும்ப கடமை மிக சிறப்பாக செய்து அதிலேயே தெய்வத்தை உணர்றவங்க எப்போதுமே பெண்கள் இருந்திருக்கின்றார்கள்.
அதனால தான் போக முடியல. இருந்தாலும் புத்தர் ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போனார்னா அந்த ஊர்ல இருக்கிற பெண்களிடத்திலே நல்லா திட்டு வாங்குவாரு. ஏன் அப்படின்னா அவர் போனார், அவர் என்ன பண்ணாரு? உபதேசம் செய்தார், ஞானம் அடைந்தார், உபதேசம் செய்தார், பிச்சை எடுத்துதான் வாழ வேண்டும் என்று சொன்னார். தன்னுடைய சீடர்களுக்கும் அதே சொல்லி கொடுத்தார். ஒரு ஊருக்கு போனாங்கன்னா சீடர்கள் போய் பிச்சை எடுத்துட்டு வருவாங்க. சமயத்துல புத்தரை போவார். ஒரு ஊருக்கு போறாரு, அடுத்த ஊருக்கு போறாரு. என்ன அது? அவர் பால் ஈர்க்கப்பட்டவங்க, அந்த ஞானம் வேண்டும் என்று தாகத்தோடு இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க? ஆண்கள் அவருடைய போயிடுவாங்க. இப்போ இதன் காரணமாக அந்த ஊர்ல இருக்கிற பெண்கள் கணவனை, மகனை, அப்பாவை இழந்தவங்க எவ்வளவு பேர் அவங்களுடைய மனம் வருத்தடையும். அவங்க தான் புத்தரை திட்டுவாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே யோசனை பண்ணாம ஆண்கள் போயிடுறாங்க. அது மாதிரி பெண்கள் வந்து போக முடியாது. ஏன்னா இதை விட கடமையாக தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். அவரு போயிட்டாருன்னா அப்புறம் இந்த குடும்பத்தில் அவங்க யார் காப்பாற்றுவாங்க? அவரு பொறுப்புலாம் போயிடலாம். ஆனால் இவங்க வந்து அதை எடுத்துக்கொண்ட காரணத்தினாலே இருக்கிற இடத்திலே இருந்து கொண்டு தெளிவாக தங்களுடைய கடமையை செய்தார்கள். வேதாத்திரி மகரிஷி அவருடைய அந்த நோக்கமே அவர்கள் தங்களுடைய கடமையை உணர்ந்து கொண்டு மிக சிறப்பாக செய்ய வேண்டாம். எதையும் எதிர்பார்க்க தேவையில்லை, எதையுமே வேண்ட தேவையில்லை. தன்னுடைய செயலை சரியான முறையிலேயே கடமையை உணர்ந்து செய்தாலே போதுமானது. அதுதான் தெய்வம், வேற எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி துணிச்சலாக பெண்களுக்கு கற்றுக் கொடுத்து இப்போது வீட்டில இருந்து எவ்வளவு பெண்கள் தியானம் கத்துக்கிறாங்க, என்னென்னமோலாம் செய்து கொண்டிருக்கிறார். மிக அற்புதமானது. அதுக்கு மூல காரணம் ஸ்ரீ வேதாத்ரி மகரிஷி அவர். உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு. உண்மையாகவே அந்த உறவு நிலை என்ன என்பதை அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உறவு முறையை புரிந்து கொண்டால் அந்த துறவிலே உள்ள தூய்மையை பெறலாம். அந்த உறவில் இருக்கக்கூடிய உண்மை நிலை தெளிவு இல்லை என்றால் துறவரம் போனாலும் வந்து தூய்மை கிடைக்காது. ஆனால் இல்லறத்திலே இருந்து கொண்டு கடமைகளை செய்து பொருள் ஈட்டு காத்து தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய்து நல்லறத்திலே வாழ்ந்து உடல் உயிர் இயக்கத்தை உணர்ந்து இந்த நிலையிலே அந்த உயர்ந்த நிலை வந்து அப்போதுதான் வந்து கிடைக்கும். தெளிவான அந்த இறை உணர்வு அப்போதுதான் கிடைக்கும். இதை துறந்து வந்து போய்வது அது முழுமையாக இருக்குமா என்றால் நிச்சயமாக முழுமையாக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் தனக்கு என்ன தோன்றதோ அதெல்லாம் வந்து செய்வாங்க. அது வந்து எல்லா நேரத்திலையும் சரியா இருக்குமா என்றால் அது சொல்ல முடியாது. ஆனால் உண்மையாகவே இறை உணர்வை தெரிந்துக்கணும்னா குடும்பத்தில் இருந்து பல்வேறு அனுபவங்களை பெறும்போது தான், அதை தாண்டி வரும்போது தான் முழுமையான இறை உணர்வே வந்து இருக்கிறதே நாம வந்து உணர முடியும். ஆகவே இல்லறம்தான் வந்து உயர்ந்தது. துறவு என்பது அந்த காலத்துல வந்து வைத்திருந்தாங்க. ரொம்ப பேர் அதுவாகவே இருந்தாங்க. ஆனால் சரியான முறையிலே புரிந்து கொண்டோம் என்றால் அது தேவையில்லை. ரொம்ப யதார்த்தமான நிலையிலே யதார்த்தமான மனதிலே யதார்த்தமான மனதை அறிவை கொண்டு புரிந்து கொண்டாலே போதும், நம்முடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். அப்ப உண்மையாகவே அதாவது துறவு என்பது என்ன? மகரிஷி ஒரு கவிதையில குறிப்பிட்டிருப்பாங்க. அது முழுமையா எப்படின்னு தெரியல.
என் ஜனனம் என் மரணம் இரண்டையும் யான் அறியேன். எனினும் இவ்விரு நிகழ்ச்சியைக் கொண்டே பொன் முதலாய் பொருள் முதலாய் ஈட்டுகின்றேன். இவற்றை புவி வாழ்வின் இயல்போக்க அனைத்தையும் நல்வழியிலே செலவாக்கி நற்சமயம் வாய்க்குமெனில் அனைத்துமே அளிப்பேன். இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம். வீடோ ஏகவெளி என்று யான் துறவு பூண்டேன். அப்போ துறவுங்கிறது என்ன? இப்போ உண்மையான துறவு என்ன? இந்த கவிதையிலே வந்து குறிப்பிட்டுட்டாங்க. அதாவது பொருளை ஈட்டி அதை காத்து அதை எதற்காக பயன்படுத்தணும்னா, இந்த உலகுக்கு நல்வழியிலே செலவாக்கி, வாய்ப்பு இருந்ததுன்னா அனைத்தையுமே அழிப்பேன். நான் சம்பாதிச்சது இவ்வளவு இருக்கு, இவ்வளவு பணம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அனைத்துமே நான் கொடுத்துருவேன். இந்த இடத்துல தான் அங்க துறவுங்கிறது அதுதான். அந்த காலகட்டத்துல எவ்வளவு நாளுங்க? 1945, 50, 1950 இருக்கலாம். அந்த காலத்துல ஒருத்தருக்கு ஒரு 1000 தறி இருந்ததுன்னா ஒரு எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாருன்னு பாருங்க. ஒரு மாதத்துக்கே 1 lakh ருப்பி வந்து டேர்ன் ஓவர் ஆகும் அந்த காலத்திலேயே. பார்த்தீங்கன்னா வந்து வரக்கூடிய பணத்தை வந்து அப்படியே பிரித்து கொடுக்கிறது. அந்த சேர்க்க வேண்டுங்கிறது இல்லாம எல்லாருக்குமே கொடுக்கறது. கூடுவாஞ்சேரியில் நீங்க பார்த்தீங்கன்னா 2 கார், ஒரு கார் இதனுடைய யூஸ், இன்னொரு கார் ரெடியா பெட்ரோல் போட்டு டிரைவரோட இருக்கும். அங்கு யாருக்கு உடல்நிலை சரியில்லை என்றாலும் சென்னைக்கு அழைத்து செல்வதற்காக அந்த தறி ஓடுறாங்க பார்த்தீங்களா? அவங்க குடும்பத்திலே யாரேனும் ஒருவர் இறந்து விட்டால் அந்த இறுதி சடங்குக்கு உண்டான செலவு எல்லாமே இந்த கம்பெனி ஏற்றுவது. திடீர்னு ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும். அந்த இழப்பு இல்லாம இதெல்லாம் வேற. அத்தனையும் இது ஏற்குன்னா எந்த மாதிரி ஒரு பெரிய அற்புதமான ஒரு தொழில் அதிபரா இருந்திருக்காரு பாருங்க. அதான் அப்பவே சொல்லி வச்சார். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஏகப்பட்ட பணம் வருது, இந்த மாதிரி வந்துதான் என்ன ஆக போகுதோ அப்படிங்கிற நேரத்திலே உதித்த கவிதான் இந்த கவிதை. பாருங்க, அப்பயே முடிவு பண்ணிட்டாரு, எதுவுமே இல்லைங்க. அதுக்காக சம்பாதிக்காம இருக்கணுங்கிறது இல்லை, நல்லா சம்பாதிக்கலாம், இந்த மாதிரி சம்பாதிக்கணும். பாருங்க, அந்த காலத்துல லட்சக்கணக்கான ரூபாய் சம்பாதித்து அத்தனை பேருக்கு கொடுத்தாருன்னா இதுதான் நல்வழியிலே வைத்து செலவாக்கி. துறவு என்பது அதிகமா ஆசைப்படக்கூடாது, சம்பாதிக்க கூடாது, தேவையில்லை, அப்படி இல்லை. மற்றவர்களுக்கும் அருள் தந்தை கருத்தை நல்லா தெளிவா புரிந்து கொண்டோம் என்றால், ஒருவர் தொழில் செய்கின்றார், சம்பாதிக்கிறாரு, எக்கச்சக்கமான லாபம் சம்பாதித்துக் கொண்டே இருக்கின்றார், மேலும் மேலும் பெருக்கிக் கொண்டே இருக்கின்றார். மேலும் மேலும் அதுக்கு ஏன்னா அதுக்கு நிறைவு என்பது கிடையாது. அது போயிட்டே இருக்கும். உண்மையான துறவினுடைய விளக்கத்தை புரிந்தவர்களுக்கு தான் நிறைவு என்பது என்னவென்று தெரியும். இல்லை என்றால் நிறைவு என்பது அந்த அறிவுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இன்னும் வேண்டும், இன்னும் என்னென்று போய்க்கொண்டே இருக்கும். இதன் காரணமாக சமுதாயத்தில் சிக்கல் தான் ஏற்படும். ஆனால் இது தெளிவாக துறவு என்றால் என்று தெளிவாக தெரிந்தவர் என்ன செய்தாரு? வரக்கூடிய வரக்கூடிய பணத்தை சமுதாயத்தை திருப்பி கொடுத்தார். அப்படிதான் மகரிஷி அவங்க சொல்லுவாங்க. மகரிஷி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எத்தனையோ பேர் வேலையை விடுறேனாங்க, எத்தனையோ தொழிலை விடுறேன்னு சொன்னாங்க. ஆனா மகரிஷி அவங்க அதை விடவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் அதிலும் இருந்து கொண்டு தனக்கு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கொண்டு செய்யலாம் அப்படின்னு. அந்த
நிறைவு இல்லாத சம்பாதிக்கிறவங்களுக்கும் நிறைவு ஏற்பட்டு இந்த நிலையில இருக்கிறவங்க அதுல கூட அதான் மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு வேண்டும், உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்திற்கு எவ்வளவு வேணும், எவ்வளவு வேணாலும் வச்சுக்கோங்க. அந்த காலத்துல ஒரு 10 லட்சம் சொன்னார், இப்போ வந்து கோடிக்கணக்கு தான். அது அவங்கவுங்களுடைய மனதை பொறுத்து இருக்கின்றது. இவ்வளவு கோடி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு கடுமையாக உழைங்க, நேர்மையாக உழைங்க, அதை சம்பாதிங்க. அந்த அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்ணும், வரக்கூடிய பணத்தை அத்துணையுமே சமுதாயத்துக்கே திருப்பி வந்து கொடுக்கணும் பல்வேறு வகையில. அதாவது நன்கொடையாக இல்லை, நிஜமாகவே கஷ்டப்படுறவங்களுக்கு தொழில் துவங்கி வேலை வாய்ப்பு, படிப்பதற்கு இன்னும் என்னென்னமா ஆக்கத்துறையிலே அறிவை செலுத்துவதற்கு ஆர்வமோடு இருப்பவர்கள் கொடுத்து அவங்க வந்து உதவி செய்து அவங்க நல்ல நிலையில வந்து வருவாங்க. அந்த மாதிரி கண்டுபிடித்து அந்த மாதிரி சமுதாயத்துக்கு திருப்பி கொடுக்கணும். அதனாலதான் சொன்னாரு, நற்சமயம் வாக்கியமெனில் அனைத்துமே அழிப்பேன் அப்படின்னு சொன்னார். நிஜமாகவே அந்த அந்த உணர்வு அந்த எண்ணமும் ஸ்ட்ராங்கா இருந்த காரணத்தினால இயற்கை வந்து அவரை புரட்டி போட்டு வேற இடத்துக்கு கொண்டு போய் வேற என்னென்னமோலாம் செய்யுது. பலமுறை கூறியிருக்கிறார். அவர் பேச துவங்கினார்னா அது வந்து குடும்ப அமைதியில தான் துவங்கும். பேச்சை நிறைவு செய்கின்றார் என்றால் அது உலக அமைதியில தான் முடியும். பல முறை கூறியிருக்கின்றார். ஏதோ இவர் வந்து ஒருத்தர், இப்ப ஒரு சாமியார் இருக்கிறார், அவர் திருமணம் செய்யவில்லை, மடத்துல இருக்கிறாருன்னு எவ்வளவு பேர்லாம் இருக்கிறாங்க, பல்வேறு கருத்துக்களை வந்து சொல்லுவாங்க. அப்போ வந்து எல்லாருக்கும் என்ன தோணும், அவர் என்னங்க, அவர் சாமியாரு, அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கலாம். ஆனா இந்த குடும்பத்துல போடுற பாடு இங்க நமக்குள்ள தெரியும், அவருடைய பேசுறதுக்கு என்ன, இங்க வந்து நேரடியாக அனுபவிக்கும் போதுதான் தெரியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா வேதாத்திரி மகர்ஷியிடத்திலே அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, நான் ஒரு மனைவி இல்லை 2 மனைவியோடு குடும்பம் நடத்தி பார்த்துட்டேன். அந்த இதுல இருந்து நான் சொல்றேன், இல்லறம் தான் மேன்மையானது, துறவறம் கூடாது என்பதை சொல்லியிருக்காருன்னா முழுமையாக அந்த நிலையிலே உணர்ந்து சொல்லியிருக்கின்றார். ஆகவே அந்த இந்த மாதிரி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், இப்ப இந்த மாதிரி தியானம் பண்றோம், இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற அந்த கண்டிஷன் அவங்கவுங்களுடைய நிலையை பொறுத்து இருக்கின்றது. எல்லாரும் ஜெனரலைஸ் வந்து பண்ண முடியாது. பெரும்பாலானவர்கள் தங்களுடைய இல்ல இல்லற கடமையை சிறப்பாக செய்து நேர்மையாக பொருள் ஈட்டி அதை காத்து நல்வழியிலே செலவாக்கி உயிர் உடல் தத்துவங்களை புரிந்து கொண்டு அப்படியே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெளிவாக அவங்க வந்து புரிந்து கொள்ளணும், அவ்வளவுதான். இங்க வந்து எந்த பிரச்சனையோ சிக்கலோ எதுவுமே கிடையாது. தெளிவாக புரிந்து கொண்டாலே போதுமானது. துருவுக்கு அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்தாரே. ஏதோ தனியா போயிட்டு நான் இருக்கிறேன் அப்படிங்கறது துறவுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, நம்முடைய பெண்கள் ஒரு 21, 22, 23 வயது வரை ஒரு இடத்திலே ஒரு குடும்பத்தில் இருந்து தந்தை, தாய், சகோதர சகோதரிகள், உறவினர்கள் அத்தனை பேரையும் விட்டுட்டு திருமண நாள் அன்றே அப்படியே வேற இடத்துக்கு வராங்கன்னா அத்தையும் துறந்து வந்தாங்கல்ல. அதுதானே உண்மையான துறவி. உண்மையான துறவி இதுதானே. இதுதானே துறவு. வேற தனியா விட்டு விலைக்கு போறது துறவா? இதுதானே துறவு. அது சொன்னதுக்கு பிறகுதான்
பெண்களுடைய அருமையே பெண்களுக்கே புரிந்தது. இதுதான் துறவு. துறவு என்பது விட்டுட்டு ஓடி போவது கிடையாது. இருந்த இடத்திலே இருந்து கொண்டு அந்த பிரச்சனைகளை நேருக்கு நேரு சந்தித்து எதிர்கொண்டு வெற்றிகரமாக மாற்றி அமைப்பதுதான் அறிவனுடைய தெளிவு. சுயமாய் சிந்தித்தல் என்பது அதுதான். அந்த மாதிரி தான் இருக்கணும். நேருக்கு நேர் அதை சந்திக்க வேண்டும். அப்ப அத்தனையும் எப்படி தோணுனாங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. படிக்க போற இடத்துல, வேலைக்கு போற இடத்துல ஆரம்பத்துல ரொம்ப பேர் கஷ்டப்படுவாங்க வீட்டு விட்டு வந்துட்டோன்னு. ஆனா பர்மனண்டா இத்தனை வருஷம் வந்துட்டு வெளியே போறதுன்னா அது எப்படி இருக்கும்? அந்த ஒரு அந்த ஒரு மனநிலைய, அந்த துறவு மனநிலைய வந்து கவனிக்கணுங்க. இது மாதிரி ஒருத்தர் அப்படிதான் வீட்டில் வந்து ஏதோ பிரச்சனை அப்படின்ட்டு நான் வந்து சாமியாரா போக போறேன், நான் பாடி எங்கேயோ போயிடுவேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டே இருந்திருக்காரு. அவர் வந்து அந்த குடும்பத்தில் ஒருவங்க மாரிஸ்ட போய் சொல்லிட்டாங்க. அடுத்த முறை அவர் மீட் பண்றப்ப சொன்னாராம், இந்த மாதிரி நீங்க கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி நீ ஐயோ வீட்டை விட்டு வெளியே போறதா கேள்விப்பட்டேன். எங்க போலான்னு முடிவு பண்ணுங்க, சொல்லுங்க, நானும் வரேன், ரெண்டு பேரும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். நீங்க வீட்டை விட்டு வெளியே போறீங்க, இப்ப உங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு உணவு கிடைக்குது, நீங்க வெளியில போயிடுறீங்க. அங்க போய் உணவுக்கு என்ன பண்ணுவீங்க, எங்க தங்குவீங்க, அதெல்லாம் முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு பிறகுதான் அவருக்கே புரிஞ்சுதான். அதுக்கப்புறம் அது பேசுறதை விட்டுட்டாராம். உங்க வீட்டுல வந்து என்னங்க மகரிஷியை போய் இதெல்லாம் சொல்லிட்டீங்களே அப்படின்னாராம். அந்த காலத்துல தான் அந்த மாதிரி இருந்தாங்க. இப்ப அந்த மாதிரிலாம் வந்து ஆஹ், துறவறம் போறது இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு ஒரு 2 மாதத்துக்கு முன்பாக திருவண்ணாமலை போயிருந்தேன். ஸ்ரீ பகவத்தையாவுடைய ஒரு கிளாஸ் ஒன்று நடந்தது சிவநிலைங்கிற இடத்துல. காலையில ஒரு இது, ஈவினிங் காலையில வந்து இந்த ஞானத்தை பத்தி ஞான முகாம் நடத்தினாரு. ஈவினிங் வந்து தியானத்தை பத்தி நடத்தினாரு. இங்கிலீஷில் நடந்தது. குறைவான நம்பர் தான் வந்திருந்தாங்க, ஏன்னா அது ஃப்ரீ. அதனால வந்து குறைவாக வந்திருப்பாங்க போல இருக்கு. அதை அட்டன் பண்ணோம். அப்புறம் காலையில் வந்து வாக்கிங் போனோம், பௌத்தையோட வாக்கிங் போனோம். காலையில் 6 மணிக்கு 6:30 மணிக்கு வாக்கிங் போனால் அந்த ரமணாசிரமம் தாண்டி அந்த சிவநிலையம் இருக்கு. அங்கே போனால் வழி நெடுக எல்லாருமே உட்காந்துருக்குறாங்க. இந்த 10 மணிக்கு ஆஃபீஸ் போகிற மாதிரி 6 மணிக்கு எல்லாம் ரெடியாக உட்காந்துருக்குறாங்க பேச்சை கேட்பதற்காக. அந்த ஒரு 2 3 கிலோமீட்டர் பார்த்தா உட்காந்துருங்க, பார்த்தா அந்த கிரிவலம் முழுவதும் 14 கிலோமீட்டர்ல உட்காந்துருப்பாங்க போல இருக்கு. அத்தனை பேரும் காவிய உடை உடுத்தி. உண்மையாகவே அவர்களுக்கு என்ன வேண்டும், எதற்காக வந்தார்கள், எதற்காக வீட்டை விட்டு வந்தார்கள்? மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, உண்மையாகவே துறவுங்கிறது ரொம்ப பேர் துறவு போறதே கிடையாது. வீட்டினுடைய பிரச்சனை தாங்காம, கடன் தொல்லை தாங்காம வீட்டை விட்டு ஓடி போனவங்க ரொம்ப பேர் அதிகம். அதுல சமயத்துல இந்த சாமியாராக ஆனங்களோட சாமியாராக ஆக்கப்பட்டவங்க தான் அதிகம்னு சொல்லுவார். அந்த மாதிரி போயிடுறாங்க. பார்த்தா அங்க இருந்து 2 3 நாள்ல நைட்டு கண்ணை முன்னா கண்ணெல்லாம் வந்து காவி உடையாதான் தெரியும். ஏன் இந்த மாதிரி உட்கார்ந்துருக்கிறாங்க? உண்மையா அவங்களுக்கு என்ன வேண்டும்? உண்மையாவே அவர்களுக்கு அந்த இறைநிலையை உணரணுமா? இதை துறந்தாதான் அது கிடைக்குமா? ச உணவுக்காக பசிக்காக மட்டும் அவங்க எடுக்கிறார்களா? இல்ல உண்மையாகவே என்ன? உண்மையிலேயே வந்து தெரியல அவங்களுடைய நோக்கம் என்னன்னு. அப்ப மேன் பவர் தான் வேஸ்ட். எக்கச்சக்க மேன் பவர் வேஸ்ட். சரியான முறையில கடமையை செய்வதுதான். இப்ப சொன்ன கருத்துகள் அத்துணையுமே உங்கள் அத்துணை பேருக்குமே என்னை விட தெளிவாக தெரிந்திருக்கும். இது சொன்னது துறவை பற்றி பேசிக்கா. இன்னும் இந்த டாபிக் ஆரம்பித்த காரணத்தினால அருள் தந்தைவருடைய கருத்தை, எனக்கு தெரிந்த கருத்தை நான் வந்து சொன்னேன்.
இந்த நேரத்தில் ஒன்று நினைவுக்கு வருகின்றது. 1990 ஆழியாரிலே அறிவித்திருக்கோயில் கட்டப்பட்டது. அந்த காலகட்டத்தில் அது அறிவித்திருக்கோயில் கட்டுவதற்கு மட்டும் கிட்டத்தட்ட 75 லட்சம் ரூபாய் அந்த காலத்தில் செலவாகியது. அதிலே பெரும்பகுதி ஸ்ரீ வேதாத்ரி மகரிஷி அவருடைய கான்ட்ரிபியூஷன். அவர் சொன்னாரு, நான் ஒரு முறை ஃபாரின் போயிட்டு வந்தேன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அவர் போகும்போது மலேசியா, சிங்கப்பூர், ஜப்பான், கொரியா, அமெரிக்கா போகும்போது நீங்க பார்த்தீங்கன்னா ஆக்னு சாந்தியோகம் துரியம் கொடுத்துட்டு போவார். வரும்போது துரியாயுதம். அடுத்த முறை போகும்போது இது அகத்தாய். இந்த மாதிரி 6 மாதம் இங்கே இருப்பார், 6 மாதம் இருப்பார். எத்தனை வயதானாலும் சரி, அவர் வந்து இதை உலகம் முழுதும் கொடுக்க வேண்டும் என்பது காரணத்துக்காக போனார். அப்போ ஒரு முறை குறிப்பிட்டார், இந்த அறிவித்திருக்கோயில் வந்து பிளாக் பாக்ஸ் மாதிரி எவ்வளவு போட்டாலும் இழுத்து கொண்டே இருக்கின்றது. அறிவித்திருக்கோயில் கட்ட வேண்டும் என்பதற்காக ஃபாரின் போயிட்டு வந்தோம். பாருங்களேன், என்ன மாதிரி ஒரு பொறுப்புணர்வு, கடமை உணர்வு. அப்ப கடுமையான உழைப்பு. துறவுங்கிறது இங்க என்ன துறவே கிடையாது, எதுவும் விடவே இல்லையே, எல்லாமே இருந்தது, எல்லாமே இருந்தது. முழுமையாக இந்த மனவளக்கலை மன்றத்தை பெருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குறிப்பிட்ட வயதிலே, குறிப்பிட்ட நாளிலே தன்னுடைய இரு மனைவியரிடத்திலே பர்மிஷன் கேட்டார். இந்த மாதிரி முழுமையா நான் போறேன். அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்தார். ஒரு முறை ஆழியார்ல பிறந்த நாள் விழாம்போது உமாக்கா வந்து பேசினாங்க. அப்போதான் அவங்க மேடையில ஃபர்ஸ்ட் பேசினாங்க. அப்ப சொன்னாங்க, அங்க அருள் அன்னையோட நான் வந்து பாடியிருக்கிறேன். இவர் வந்து இந்த மாதிரி முழுமையா அர்ப்பணிக்கேன்னு சொன்ன உடனே அங்க வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அவர் சொன்ன கேட்க மாட்டாருன்னு பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் எழுந்து நின்று கை தட்டினேன். அதனால அந்த மாதிரி அவர் வந்து அந்த இருந்து கொண்டே அந்த நிலையில பார்த்தீங்கன்னா திருவான்மையூருக்கு வந்தாருன்னா குறிப்பிட்ட ஒரு 2 நாட்கள் கூடுவாஞ்சேரி போயிடுவார். காலையிலேருந்து சாயந்தரம் வர அங்கே உட்காந்து அம்மா சமைத்த உணவு சாப்பிட்டுக்கிட்டு அவங்க உறவினத்தில் என்ன நடந்துன்னு நல்லா பேசிட்டு இருந்துட்டு, அப்போ அவங்களுக்கு எந்த ஒரு பிரிவு அந்த உணர்வு இல்லாத மாதிரி அவர் வந்து, ஏன்னா அவங்களும் ஒரு ஞானி தானே. இது வந்து புகழ்பெற்ற வெளியில தெரிஞ்ச ஞானி, அவங்க உள்ளுக்குள்ளார அற்புதமான ஒரு ஞானி. அந்த அவங்களுடைய அருட்கொடையின் காரணமாக தான் உலகத்துக்கு வேதாத்திரி மகர்ஷியே கிடைத்தார். சரிங்க. இது அத்தனையுமே வந்து உங்கள் அத்தனை பேருக்குமே தெரிந்த விஷயம். இப்போது சொல்லப் போவது என்னவென்றால், சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் அப்படின்னா இந்த மாதிரி ஒண்ணு ஏற்பாடு செய்து அமைப்பை ஏற்படுத்தி தியானத்தை கற்றுக் கொடுத்து தத்துவனையை கற்றுக் கொடுத்து எப்படி ஒரு தனி மனிதன் அமைதி பெற வேண்டும், அதன் காரணமாக எப்படி குடும்பம் அமைதியாக இருக்கும், எப்படி விரிந்து இது போகும், இதை தவிர வேற வழியே இல்லை என்று கண்டுபிடித்து இந்த நிலையை வந்து துவங்கி அதிலே வெற்றியும் பெற்றிருக்கின்றார். உலக சமாதானங்கிறது எப்போது வரும், அந்த அது வந்ததுக்கு பிறகு எப்படி நடத்தணும், வந்ததுக்கு பிறகு உலக நாடுகள்லாம் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி வந்து இருக்கணும், எப்படி பொது உடைமை ஆகணும், எப்படி தனி உடைமை சமுதாயம் மாறி பொது உடைமை வரணும் அப்படின்னு கிளீனா உலக சமாதானங்கிற புத்தகத்துல எழுதி முடித்து விட்டார். இனிமேலாம் ஆராய்ச்சிலாம் பண்ணி தேவையில்லை. இப்ப இருக்கிற கம்ப்யூட்டர் யுகத்துல ரொம்ப ஈஸியா அதை வந்து செயல்படுத்திடலாம். அப்ப நம்முடைய நோக்கம் அதை செயல்படுத்தணும்.
செயல்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த நாட்டில் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் இயற்கை அறிஞர்களை அனுப்பி வைத்து, ஞானியர்களை அனுப்பி வைத்து, மக்களை நல்வழிப்படுத்தி நல்ல நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக அனுப்பி வைத்தது. இந்த காலகட்டத்தில் வேதாத்திரி மகரிஷி அவனுடைய கருத்தை நிஜமாகவே அவருடைய கண்ட கனவை நிறைவேற்ற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த காலத்திலே மேலும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம சிந்தனை செய்தோம் என்றால் இயற்கை அவர்களை கருவியாக பயன்படுத்திக் கொள்ளும். அதற்கு என்னென்ன வழிமுறை உண்டோ அதை பயன்படுத்திக் கொள்ளணும். அவங்க அறிவை கொண்டு என்னென்னலாம் முறை இருக்கோ எல்லாருமே ட்ரை பண்ணலாம். இந்த தான் அப்படின்னு கிடையாது. இந்த இதுக்காக நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். இதை கொண்டு செல்வதற்கு ஏன்னா அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி தெளிவா கொடுத்துட்டாங்க. தனி மனிதன் அமைதி எப்படி பெறணும், வந்ததுக்கு பிறகு என்ன செய்யணும் தெளிவா கொடுத்துருக்குறாங்கல்ல. இப்போது அதை எப்படி அதை கொண்டு வருவது, இதுவரை ஒரு சிஸ்டம் அமைத்திருக்கிறாங்க. இந்த சிஸ்டத்தை எப்படி சரியாக ஃபாலோ பண்றது, எப்படி இதை சிறப்பாக செய்வது, தியானத்தை எப்படி சிறப்பாக செய்வது என்பதை இந்த காலகட்டத்தில் நமக்கு புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு செய்யலாம். இன்னும் எந்த ஞானிகள் உலகிலே இருக்கின்றார்களோ அவர்கள் என்ன சொல்லி இருக்கின்றார்களோ அதை கூட பயன்படுத்தி கொள்ளணும். அந்த சுத்தவெளி இருக்கு பார்த்தீங்களா, அதுவே இங்கே இருக்கக்கூடிய காரணத்தினாலே அகத்தறிவே அறிவாகவும் தெய்வமா இருக்கிற காரணத்தினாலே அதை தனியா வைத்து கொண்டு தேட வேண்டாம். இதுதான் முதன்மையான கருத்து. இங்கே இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டாலே போதுமானது. அப்படி பார்க்கும்போது தியானம் சிறப்பா பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? தியானம் சிறப்பா செய்யணும். தியானம் சிறப்பா செய்யறதுக்கு என்ன பண்ணணும்? மனதுக்குள்ளார எந்த விதமான போராட்டம் என்பது இருக்கவே கூடாது. தியானம் செய்யும்போது கூட போராட்டம் இருக்கக்கூடாது. அதனோடு போட்டு சண்டை போட்டு கூட அப்படியே ஜாலியா அப்படியே அப்படியே லகுவா அப்படியே அழகாக அப்படியே தியானம் என்பது அது ஒரு நிகழணும். அந்த மாதிரி பண்ணணும். தியானம் செய்யறோம்னா அப்படியே இனிமையா அப்படியே காலையில இருந்தா தியானம் பண்ண ஒரு இனிமையா இருக்கும். ஆகா தியானம் சரியா வரலையே, ரொம்ப போட்டு அலைக்கழிக்கிறேங்கும் போது அந்த இடத்துல துன்பம் தான் ஏற்படும். நம்முடைய மனதோடு முரண்படாமல் அந்த போராட்டம் இல்லாமல் அந்த தியானத்தை அழகாக செய்யணும். தற்சோதனை என்பது புறத்துல இருக்கக்கூடிய செயல்களை மிக சிறப்பாக செய்ய வேண்டும். இன்று ஒரு தவறு செய்து விட்டோம் என்றால் இதை அனுபவமாக எடுத்துக்கொண்டு அடுத்த முறை இது செய்யவே கூடாது. அந்த மாதிரி செய்யக்கூடிய செயலை மிக சிறப்பாக செய்து நம்முடைய அறிவையும் ஆற்றலையும் வளர்த்து கொண்டு சிறப்பா அதை செய்யணும். அவ்வளவுதான். அடுத்ததாக அதாவது துறவு என்பது இது கூடாது அது கூடாது அந்த மாதிரி அப்படிங்கிறது அது ஒரு கண்டிஷனே தேவையில்லை. ஏன்னா கண்டிஷன் போட்டோம் அப்படின்னாவே இங்க இந்த கண்டிஷனுக்கு மாறாக நடக்கும்போது அங்க ஒரு மனதிலே போராட்டம் ஆரம்பிச்சிருக்கு. உண்மையாகவே துறவு என்பது அகத்திலே நடைபெற வேண்டியது. புறத்திலே துறவு என்பது தேவையில்லை. எல்லாத்தையும் அனுபவித்துக் கொள்ளலாம். ஆனால் முன்பே குறிப்பிட்டு விட்டார்,
அளவோடு முறையோடு முடிந்து விட்டது, துன்பம் ஏற்படாது. அந்த அளவோடு முறையோடு அனுபவிக்கிறதுக்கு தெரியணும். அளவு முறை முடியலையே, துன்பம் வருதே, வந்ததுக்கு பிறகுதான் தெரியுதுன்னா என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம் என்றால், வரக்கூடிய உணர்வுகளை ஆறு போல ஓட விட்டுட்டு அதை ஃப்ரீயா வைத்திருந்தோம்னா எதை வேணாலும் புறத்திலே சாதிக்கலாம். இப்ப இந்த உணர்வுகளோடு எதிர்த்து போராடும் போது என்ன ஆகுது? இந்த உணர்வுகளை சரிப்படுத்த முயற்சி செய்வதும், இந்த இன்பத்தை அடையணுங்கிற ஒரு வேட்கை. என்ன இன்பம்? புறத்துல ஒரு இன்பம்னா அது ஓகேங்க. அகத்துல ஏற்படக்கூடிய இன்பம் என்ன இன்பம்? அகத்தை இன்பமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான எடுக்கப்பட்ட செயல்கள் அனைத்துமே அக இன்பம். ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா அரட்டை வச்சுட்டு இருக்கோம், நேரம் போதே தெரியல, ரொம்ப இன்பமாக இருக்கின்றது. சரி, காலையில இருந்து வேலை பார்த்தோம்னு எவ்வளவு வேலையை பார்த்துட்டு இருக்கோம், இந்த எப்பயாவது தான் இருக்குது. சரின்னு ஐபிஎல் உட்காந்து நம்ம பார்த்தோம்னா நைட்டு 11 மணி வரை அந்த பிரசன்டேஷனும் பார்த்தா 11 ஆயிரம். எதற்காக? சிறுவர்க்கே விளையாட்டு அப்படின்னு சொன்னாரு. நானும் 2010 மலேசியா போயிட்டு வந்தோம்னு எனக்கு ஒரு ரொம்ப பெரிய இருந்துச்சு. ஏன்னா ஐபிஎல் ஓடிக்கணும் அப்படின்ட்டு. என்ன பண்ண முடியும்? ஒரு ஆள் ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப நானும் ஐபிஎல் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப நிறைவாயிட்டம் முடிஞ்சு, வேலை முடிஞ்சது. சரி, பொழுதுபோல ஒரு பொழுதுபோக்குக்காக. அப்ப ஐபிஎல் வைத்திருக்கிறது எதுக்கு தெரியுங்களா? என்ன மாதிரி ரிட்டையர் ஆன ஆளுங்க, என்ன மாதிரி மன நிறைவு பெற்றவங்க, அவங்களுக்கு மட்டும்தான் அதை வச்சிருக்கிறாங்க. மீதெல்லாம் பார்க்கக்கூடாது, டைத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதான் அக இன்பம் என்பது. புற இன்பம் என்றால், புற இன்பம் என்றால் இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்து கொள்வது, நடத்துவது, இதன் மூலமாக பல பேருக்கு பயன் கிடைக்கின்றது, அதிலே ஒரு இன்பம் கிடைக்கின்றது. இந்த மாதிரி இன்பம் வேண்டும். ஒரு செயலை செய்து அதன் மூலமாக இன்பம். செயல்னா நல்ல செயல், பிறருக்கு துன்பம் கொடுக்காத செயல். யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன், துன்பப்பட்டவங்களுக்கு அவங்களுடைய துன்பத்தை போக்குவேன், அந்த மாதிரி செயல்கள், சமுதாயம் பழிக்காத செயல்கள், அந்த மாதிரி செயல்ல அது இன்பம். அந்த மாதிரி இன்பத்துக்கு நம்ம செய்யலாம். ஆனால் இந்த அக இன்பம் என்று சொல்லக்கூடியத, அந்த அக இன்பத்துக்காக இன்பமா இருக்க வேண்டும் என்பதற்காக இன்பத்தை தவிர தான் இங்க பெரிய பிரச்சனையே ஆரம்பிக்குது. சில பேர் மதுவுக்கு அடிமையாகி அதுல ஒரு இன்பத்தை காண்றாங்க. இதெல்லாம் அக இன்பம். இந்த அக இன்பத்தை நாடும்போது, அக இன்பத்துக்கு நேரத்தை ஒதுக்கும் போது, இந்த புற செயல் செய்யக்கூடிய அந்த புற செயல்கள் தாமதமாகின்றது, தடுக்கப்படுகின்றது, போயிட்டே இருக்குதுங்க. வெளியில எக்கச்சக்கமான வேலைகள் இருக்கு. வேதாத்திரி மகரிஷி சீடன்னா உண்மையாக அவரை புரிந்து கொண்டோம் என்றால், வெளியில நமக்கு செய்யறதுக்கு வேலை எக்கச்சக்கமா இருக்குதுங்க. ஏங்க, நான் ஒரு ஆள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்கவே கூடாதுங்க. அவரோட உயிர்கலவை பெற்று பாருங்க, வேலை கிடக்குது, நீங்க பாட்டுக்கு செய்துக்கிட்டே இருக்கலாம். புறத்துல ரொம்ப வேலை இருக்குதுங்க. நீங்க கூர்ந்து பார்த்துக்கும் போது தான் தெரியும், அவ்வளவு வேலை கிடக்குது. செய்துக்கிட்டே இருக்கலாம், நாள்தோறும் செய்துக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி புற செயல்களை தான் செய்ய வேண்டும். அந்த செயலை துறக்க கூடாது, அதை விட்டு ஓடக்கூடாது, பிரச்சனையை கண்டு ஓடக்கூடாது. நேருக்கு நேர் சமாளிக்கணும், நேருக்கு நேர் பார்த்து அந்த பிரச்சனையை விட்டு ஓடுவது துறவு கிடையாது. அந்த பிரச்சனையை நேருக்கு நேர் சந்தித்து அதை எப்படி தீர்ப்பது என்று துல்லியமான அறிவை பயன்படுத்தணும். அந்த அறிவை பயன்படுத்துறதுக்கு என்ன வேணும்னா, உள்ளார ஒண்ணுமே இல்லாம இருக்கணும், ரொம்ப நிறைவா இருக்கணும், வெறுமையா இருக்கணும். புத்தருக்கு எப்படி கிடைத்ததோ, ரமண மகரிஷி எப்படி கிடைத்ததோ, வேதாந்தை மகரிஷி எப்படி கிடைத்ததோ, ஸ்ரீ பகவத் ஐயாவுக்கு எப்படி கிடைத்ததோ, அந்த மாதிரி வெறுமையா இருக்கணுங்க. அங்க பொறுத்தவரை உண்மையாகவே துறவு என்பது நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்களை பிடித்து வைப்பதுதான் பந்தம். இங்க பிடிச்சு வைக்கதான் எல்லா பிரச்சனையும். அதுல மட்டும் பந்தமே இருக்கக்கூடாது. வெளியில நீங்க பந்தம் வைத்துக் கொள்ளலாம். அவங்களுக்கு என்ன கடமை செய்யணும்?
யாரிடந்து எதையும் எதிர்பார்க்காம கணவனுக்கு, மனைவிக்கு, குழந்தைகளுக்கு, நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, இன்னும் ஏழை எளியவர்களுக்கு என்ன செய்யலாம் அப்படி நினைத்தோம் என்றால் அந்த இயற்கை யாரு நினைத்து கொண்டிருக்கின்றார்களோ அவரை பயன்படுத்தி ஆற்றல், திறமை எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. இங்க முடிவு எடுக்கணும். என்ன முடிவு எடுக்கணும்? வெளியில பந்தத்தோடு இருந்து இத்தனை செயல்கள் செய்ய வேண்டும் என்ற பந்தம் இருக்கணும். அகத்தை பொறுத்தவரை எந்த விதமான அனுபவத்தையும் பிடித்து வைக்க கூடாது. அப்படியே ஃப்ரீயா வந்து விடணும். அவரவருடைய வாழ்க்கையை நன்றாக நீங்க கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்க. முதலாக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம தியானம் கத்துக்க போனீங்க. அப்போது ஆர்கானிக் தியானம் எப்படி வந்தது, அன்னைக்கு கிடைச்சி வந்ததோ இல்ல 10 நாட்கள் கழித்து வந்ததோ, எப்படி இருந்ததோ அற்புதமாக இருந்தது. ஆனால் அதை வைத்து கொண்டு தேட ஆரம்பிச்சா கிடைக்கவே கிடைக்காது. உங்க ஒரு ஃப்ரெண்டோட அட்ரஸ் சொல்றாரு, அவர் வீடு நமக்கு தெரியாது, அட்ரஸ் சொல்றாரு. அதற்காக அதை கண்டுபிடிச்சு கூகுள் மேப் போட்டு ஈஸியாக போயிடறோம். அவர் வந்து லொக்கேஷன் அனுப்பிச்சா வந்து யாரையுமே விசாரிக்கிறது, நேரடியாக அவர் வீட்டுக்கு போயிடலாம். முடிஞ்சுதா? ஒரு தடவை போயிட்டோம்ல, திரும்ப வந்து தேட தேவையில்லை, போயிடலாம். ஆனால் இந்த ஆன்மீகத்திலே அனுபவம் என்பதை பொறுத்தவரை ஒரு முறை கிடைத்த அனுபவத்தை திரும்ப தேட தொடங்கிட்டீங்கன்னா அது கிடைக்கவே கிடைக்காது, இன்னும் கஷ்டமாயிடும். ஆனா இதற்கு பதிலாக ஆயிரம் ஆயிரம் ஆனந்த அனுபவங்கள்லாம் ஆன்மீகத்தில் இருக்குதுங்க. அதற்கு ஒரே காரணம் அதை பிடித்து வைக்காம இருப்பதுதான். பிடித்து வைக்காம ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னா இதை விட என்ன பேரின்பம்லாம் இருக்குதுங்க, எக்கச்சக்கமா இருக்குதுங்க. பேரின்பம்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. சர்வ சாதாரண பரவசம் ஒண்ணுமே கிடையாதுங்க. ஏன்னா இயற்கையாகவே இயல்பாகவே நாம் ஞான நிலையில் தான் இருக்கின்றோம். இந்த விடுதலை முக்தி என்பது என்ன? விடுதலை முக்தி என்பது ஒரு சுதந்திரமாக இருப்பது. இந்த அனுபவமும் இந்த அக இன்பமும் அந்த சுதந்திரத்தை தடுத்து விடுகின்றது. அது மட்டுமல்ல, அது வந்து அது உரையாக்கி விடுது. ஒரு தெளிந்த நீரோடையாக அற்புதமான உயிர் ஓட்டமாக இருக்கக்கூடிய இயற்கைக்கு தடைப்படுத்தக்கூடியது இது. ஆகவே அகத்திலே துறவு ஏற்றுக்கொண்டு புறத்திலே துறவு இல்லாம பந்தம் கொண்டு செய்து கொண்டே இருக்குதுங்க. எவ்வளவு இருக்குதுங்க, எவ்வளவு இருக்குது. அவர் கண்ட கனவு நீங்க பார்த்தீங்கன்னா எவ்வளவு வேலை கிடக்குதுங்க. அந்த கடமையெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் போராடிட்டு இருந்தா, ஆக போராட்டமே தேவையில்லை. அற்புதமா தியானம் பண்ணலாம், அற்புதமாகவும் தற்சோனம் பண்ணலாம். ஆனால் ஒன்று, எந்த அனுபவத்தையும் பிடித்து வைக்க முயற்சி செய்யக்கூடாது. அதே போல துன்பமா இன்பமான உணர்வு இருந்தா அதை நீடிக்க வேண்டும் என்ற முயற்சி இல்லாம, துன்பம் இருந்ததுன்னா அந்த துன்பத்தை உடனடியா போக்க வேண்டும் என்றும் இல்லாம, இதுதாங்க பந்தம். இதான் பிடித்து வைப்பது என்பது. அப்ப இதை பொறுத்தவரை பிடிச்சு வைக்கிறது இல்லாம அது என்ன பண்ணுங்க, ஒண்ணுமே செய்ய தேவையில்லைங்க. நீங்க அது தானாவே சரியா போயிடும். என்ன ஓட்டம் அற்புதமானது. காலையில இருந்து நைட்டு வர எவ்வளவு எண்ணங்கள் எந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது. திரும்ப இன்னைக்கு காலையில என்ன அத்தனை எண்ணத்தை எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஏன்னா ஓடி மறைஞ்சிருச்சுங்க. சில இது ஏன் வருது? சில எது வருதுன்னா வரக்கூடிய துன்பம், அந்த துயரத்தால ஏற்படக்கூடிய வலி உணர்வு தன்னை அறியாமலே அதுல ஒரு ஈர்த்து அந்த இடத்துக்கு போயிட்டு அதை திரும்ப நாம நினைத்த காரணத்தால் சிக்கல் ஏற்படுத்திடுங்க. ஆகவே எதையுமே பிடித்து வைக்காம இருந்தனா உண்மையாகவே இயற்கையாகவே அந்த துறவு இல்லறமும் துறவுறமும் அப்படிங்கிற தலைப்புல ஞானக்கலை களஞ்சியத்துல மகரிஷி அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. அகத்ததுவே அறிவாக தெய்வமாக இங்கே இருக்கின்றது. அப்ப இல்லறத்துல சிறப்பாக இருந்து அந்த இல்லறத்துல சிறப்பா இருந்த காரணத்தினால துறவரத்திலே உள்ள தூய்மை கிடைக்கின்றது. துறவுல என்ன, அது உள்ள தூய்மை கிடைக்கிறது. ஆகே அகத்திலே துறந்து விட்டோம் என்றால் உள்ள தூய்மை இயல்பாக இருக்கின்றது. தன்னைத்தானே சரியா சரி செய்து கொள்ளும். என்ன அழகு பாருங்க. இந்த நிலையில வந்து இருந்து கொண்டு இப்ப நம்மளால முடிஞ்சது. ரொம்ப ஸ்டெயிலாம் பண்ண வேணாம். அந்த எண்ணம் மட்டும் இருந்தா போதும். அழகா அதை எடுத்து கொண்டு போகும். அப்புறம் மாபெரும் சாதனையை நாம ஏற்படுத்த முடியும். ஆகவே உண்மையான துறவு என்பதை புரிந்து கொண்டு அகத்தை பொறுத்தவரை எதையுமே பிடித்து வைக்காம அப்படியே
இங்க ஒன்றுமே செய்யாமல் இருந்தாலே போதுமானது. அது தானாகவே சரியாகிவிடும். ஏனென்றால் இயற்கையே இங்கே அறிவாக தெய்வமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த மனதில் ஏற்படக்கூடிய வேண்ட மாதிரி என்னென்னலாம் இருக்கோ அது அத்துணையும் சரி செய்யக்கூடிய பொறுப்பு இயற்கை தன்னகத்தே வைத்திருக்கின்றது. பாருங்க, ஒருத்தர் நெருங்கிய உறவினர் ரொம்ப பிடிச்சவங்க இறந்துட்டாங்க. அன்னைக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு. அடுத்த நாள் ஒரு வருடம் மூலியம் கடிந்து எப்படி இருக்குது பாருங்க. தானா சரியாகுது இல்ல, காலத்தால சரியாகுது இல்ல. ஏன்னா அது எல்லாம் ஓடி மறையக்கூடியதுங்க, அத்தூணையுமே ஓடி மறையக்கூடியதுங்க. ஆகவே இதை பிடித்து வைக்காம ஃப்ரீயா இருந்தோம்னா நம்முடைய கடமையை தெளிவா செய்ய முடியும். அது மட்டும் இல்ல, இதை நாம் சரி செய்வதற்கு ஒன்றுமே இல்லை என்பதை புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் இப்போது நம்முடைய அடிமனமும் ஆழ்மனமும் இந்த செய்யக்கூடிய செயலுக்கு உதவிக்கு வருகின்றது. நாமே மனதை போட்டு குழப்பிக்காம அடிமனமும் ஆழ்மனமும் விதைக்கு வந்து அது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எப்படி செய்யணும் அப்படின்னு அது உள்ளமைந்து இருக்கின்றது. அது எந்த ரூபத்துல எந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. அது அந்த மாதிரி மாபெரும் ஆற்றல் படைத்தது, அளப்பரிய ஆற்றல் இருக்கின்றது. அந்த முறையில துறவை பற்றி தெளிவாக தெரிந்து கொண்டு நம்முடைய கடமையை சிறப்பாக செய்து வேதாத்திரி மகரிஷி கண்ட அந்த போரில்லா நல்லுலகத்தை அடைவதற்கு நம்மளான தொண்டையும் செயல்களையும் குடும்பத்திலே அன்பையும் தியாகத்தையும் தகமை உணர்வையும் பயன்படுத்தி அவங்க யாரு எப்படி இருந்தாலும் சரி, அன்பு, கடமை, தகமை உணர்வு, தியாக உணர்வோடு நாம இருந்து இந்த மாதிரி இருந்தாலும் அவங்க திருந்த மாட்டேங்குது. அந்த பேச்சு பேசவே கூடாது, வாயை திறந்து பேசக்கூடாது, மனதிலையும் எதுவுமே இருக்கக்கூடாது, எதையுமே பிடிச்சு வைக்க கூடாது. அப்ப அந்த அன்பு உணர்வு அந்த தகமை உணர்வோடு இருந்தோம் என்றால் நம்ம வேலை அந்த போர் இல்லாத நல்லுலகம். அதுக்கு நம்முடைய மனம் எப்பவுமே நிறைவாக இருக்கும், ரொம்ப நிறைவா இருக்கும். ஏன்னா அந்த தனி மனிதன் ஏற்படுத்தக்கூடியது அந்த அலைகளாக மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். எத்தனை தனி மனித உள்ளங்கள் என்பது அதை பொறுத்து தான் போர் இல்லாத நல்லுலகம் ஏற்படுத்த முடியும். இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் போர் நிறுத்த உடன்படிக்கை ஏற்பட்டுன்னு சொன்னாங்க. தற்செயலா நேற்றுக்கு டிவி பார்க்குறப்ப ஹமாஸ் படையினர் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. ஐயா, உங்களுக்கு என்னதான் வேணும்? மக்கள் பிடித்து வைத்த வன்முறை, உலகம் முழுவதும் எத்தனை பேர் வந்து பழிப்பாங்கணும் வன்முறைன்னு அகத்துல பிடித்து வைத்த உணர்வு தான் வான்காலத்திலே பதிவாகி விளைவாக இந்த மாதிரி போர் இயற்கை சீற்றமாக வருது. இதை பிடித்து வைக்காம பந்தம் இல்லாம அப்படி திறந்துட்டா எப்படி இருக்கும்? அதை அனுபவிச்சு பாருங்க, என்ன அழகு. வந்த வேலையை முடிவு வச்சுங்க, வேற ஒண்ணுமே தேவையில்லை, யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, ஜாலியா இருக்கலாம். அதை புரிந்து கொள்வோம். நிறைவாக, போதை இல்லாத தமிழகத்தை உண்டாக்குடைய பொறுப்பு நாம எடுத்துக்கணும். இளைஞர்களுக்கு பொருத்தமான நேரத்துல அதை எடுத்துரைக்கணும். நம்முடைய வீட்டில் இருக்கிற இளைஞர்களை கண்ணும் கருத்துமாக, ஆனா சந்தேகப்படக்கூடாது, கண்ணும் கருத்துமாக கவனித்து அதுல போகாம தடுக்கணும். ஏனென்றால் அந்த அக இன்பத்துக்காக நாடுறாங்க பார்த்தீங்களா, புறத்துல எவ்வளவு பேர் எவ்வளவு செயலெல்லாம் செய்கிறாங்க, மனுஷனுடைய கருத்தை கொண்டு போகணும்னு எவ்வளவோ பாடுபடுறாங்க. எப்பவுமே இரவும் படம் அதே நினச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி செயல் செய்யணும். அந்த மாதிரி செய்யும்போது இந்த அக இன்பத்துக்கு மனம் நாடாதுங்க. அதே போல இன்பம் இருந்தா நாடுனா கூட அதோட போராட்டம் நம்ம ஃப்ரீயா விட்டுடலாம். ஆகவே அந்த பொறுப்பை நாம் எடுத்துக்கொள்ளும் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கு நன்றி கூறி, ஃபேஸ்புக்கில் இதுவரை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் அத்துணை பேருக்கு நன்றி கூறி அமைகின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இவ்வளவு நேரமாக ஐயா அவர்கள்
உலக நலத்தொண்டர் மனோகர் ஐயா அவர்கள் துறவு என்ற தலைப்பிலே மிக அருமையாக நமக்கு உரை கொடுத்தாங்க. அதாவது சொல்லால் மட்டும் நம்பாதேன்னு ஆரம்பிச்சாங்க. உலகத்திலே பார்த்தீங்கன்னா அதிக மக்கள் புத்த மதத்தில் தான் இருக்காங்க. ஆனா பார்த்தீங்கன்னா புத்தரே பெண்களுக்கு வந்து தியானத்தை கற்றுக் கொடுக்கல அப்படின்றதையும் ஐயா சொன்னாங்க. நாம கடமையை உணர்ந்து குடும்பத்தை வழி நடத்துவதே அதுவே துறவு என்றதையும் ஐயா எவ்வளவு சம்பாதிச்சாங்க, துறவை அவருங்க குறிப்பிடல, குடும்பத்திலே இருப்பதுதான் துறவு. ஆனா எவ்வளவோ சம்பாதிச்சாங்க ஐயா. ஐயா சொன்ன மாதிரி அந்த காலத்துல 1,00,000ன்றது பெரிய விஷயம். அவ்வளவு சம்பாரிச்சு இங்க நம்மளோட ஒரு வேதாத்திரிய மூத்த அன்பர் கூட பார்த்தீங்கன்னா பேராசிரியர் கூட அந்த கூடுவாஞ்சேரியில இருந்த கார் வந்து ஐயா சொன்ன மாதிரி ஒரு கார் அவர் யூஸ், ஒரு கார் வந்து அந்த ஊருக்காக வேண்டி அந்த அவர் குழந்தையா இருக்கும்போது அந்த கார்ல எடுத்துன்னு போய் தான் காப்பாற்றப்பட்டாராம். இன்னைக்கு அந்த மூத்த பேராசிரியருக்கு வயது எப்படியும் ஒரு 75-80 இருக்கும். காப்பாற்றப்பட்டாருன்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ ஐயா வந்து அவ்வளோ சர்வீஸ் பண்ணாங்க. துறவை எதிர்பார்த்து ஐயா போயிருந்தாங்கன்னா எப்போ போயிருக்கலாம். பட்டு நம்ம வந்து வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் அதிலே இருந்து ரொம்ப சிறப்பா இருந்தாங்க. அதே மாதிரி என் மரணம் என் ஜனனம் என்ற பாடலின் மூலமாக மகரிஷி துறவை பற்றி எப்படி கூறியிருக்கிறார் என்பதையும் எடுத்து கூறினார்கள். துறவுக்கு எடுத்துக்காட்டாக பெண்களையே சொன்னாங்க நம்ம மனோகர் ஐயா அவங்க. ஏன்னா ஒரு குடும்பத்துல பிறந்து அப்படியே அவங்கள வேரோட எடுத்துட்டு வந்து வேற ஒரு குடும்பத்துல வைக்கிறாங்க. ஆனா அவங்க அதுல எல்லாம் வந்து நல்லா ஒன்றுபட்டு மற்ற மக்களோட அந்த குடும்பத்து உறுப்பினர்களோட அவர்களோட பழக்க வழக்கங்களுக்கு, உணவுக்கு, அனைத்துமே அந்த கலாச்சாரத்திற்கு எல்லாத்திலும் பார்த்தீங்கன்னா அவங்க உடன்பட்டு இருக்கிறது பெரிய துறவு அப்படின்றதையும் ஐயா சொன்னாங்க. துறவு என்பதற்கு எதுவுமே கண்டிஷனே தேவையில்லை. துறவு என்பது எங்க இருக்குன்னா அகத்துல தான் இருக்கு, புறத்துல இல்லை என்பதையும் ரொம்ப அதனால பிரச்சனை கண்டு ஓடுவது துறவு அல்ல அப்படின்னு இன்னும் பல விளக்கங்களோட நமக்கு கூறிய விதம் அருமை. ஐயா அவர்களை நம்ம வாழ்த்துவோம். இவ்வளவு நேரமாக நமக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலாக நமக்காக துறவு என்ற தலைப்பிலே உலக நலத்தொண்டர் மனோகர் ஐயா அவர்கள் நமக்கு கொடுத்த உரைக்காக ஐயா வாழ்த்தும். பேராற்றல் கருணையினால் ஐயா அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் உடல் நலம், நீளாயும், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்ததாக சில முக்கிய அறிவிப்புகளை தொடர்ந்து நம்ம அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கிறோம். நாம மதன் ஐயா அவங்க பார்த்தீங்கன்னா கிளாஸ் வச்சிருக்காங்க. ஏப்ரல் 11, 12, 13 3 நாட்கள்ல கிளாஸ் வச்சிருக்காங்க. நம்மால முடிந்தது ஒரு இறை குரு காணிக்கையாக நம்ம இந்த குரூப்ல இருக்கிறோம். குரு காணிக்கையாக நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேருக்காவது இந்த தகவல்களை நம்ம கொண்டு சேர்க்கணும். கொண்டு சேர்க்கும் பொழுது அவர்களும் அதுல பயன்பெறுவாங்க. அதனால அந்த விஷயங்களை நம்ம அனைவருக்கும் கொண்டு சேர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பிள்ளைகளுக்காக, குழந்தைகளுக்காக வேண்டி நிறைய யோக பயிற்சிகள், அதாவது அங்க ஆனந்த யோக நிலையத்துல நடத்த இருக்காங்க. மே மாதம் 1 முதல் 7 வரை பெரிய மாணவர்களுக்கு, 11 முதல் 17 வரை பெரிய மாணவிகளுக்கு. அது மட்டும் இல்ல மே 18 முதல் 22 வரை சிறிய குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகளும் நடைபெறும் என்று ஐயா சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து நம்மளோட ஆக்கம் எப்படி இருக்கணும்னா நம்ம குரு காணிக்கை வந்து மற்றவர்களுக்கு சென்று சேர்க்கிறது தான் நம்மளோட குரு காணிக்கையாக இருந்து இதுல செயல்படும். அடுத்ததாக 8:30 மணிக்கு ஐயா அவர்களோட தற்சோதனை நிகழ்வில் கலந்து கொண்டு அனைவரும் ஆன்ம தூய்மை பெறுவோம். அது மட்டும் இல்லாம அதிகாலை 4:30 மணி முதல் எப்பொழுதும் போல அனைத்து நிகழ்ச்சிகளும் நடைபெறும். காலை 9 மணிக்கு சிறப்பு நிகழ்ச்சி, அதாவது ஒவ்வொரு குரூப்லயும் அந்த ஸ்பீச் எல்லாம் நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு ஆன்மை தூய்மை பெறுவோம். வாழ்க வளமுடன். அடுத்ததாக கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கிறோம். யாருக்காவது கேள்விகள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். கேள்வி பதில் நிகழ்ச்சி யாருக்காவது சந்தேகம் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஐயா அவங்க துறவு என்பதை பத்தி பல சந்தேகங்களை நமக்கு தீர்த்து வச்சிருக்காங்க. அதனால அன்பர்களுக்கு
கேள்வியில சந்தேகமே இல்லை. கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பே ஐயா கொடுக்கலன்னு நினைக்கிறேன். யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா ஐயா கிட்ட கேள்வி பதில் கேட்கலாம். பெரிய நாயகம்மா. விஜயலட்சுமி அம்மா அட்ரஸ் பண்ணியிருக்காங்கம்மா. விஜயலட்சுமி அம்மா, உங்களுக்கு அன்மியூட் பண்றேன். கேளுங்கம்மா, உங்க கேள்விகளை கேட்கலாம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் அம்மா ஐயா, வாழ்க நன்றி வளமுடன். நன்றி நன்றிகள் ஐயா. ஐயா கொஞ்சம் மௌனத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு. இப்ப நீங்க மௌனம் கொடுத்தீங்க, அதனால சரிங்கம்மா. நாங்க உட்கார்ந்து இருந்தோம் தியானத்தும். ஏன்னா தியானத்துக்கு கொஞ்சம் பழக்கப்பட்டிருக்கோம் ஐயா, அதனால அந்தந்த மையத்துல போய் உட்கார்ந்துருது மனம். எண்ணங்களை கொஞ்சம் குறைச்சிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு. அதை தாண்டி மௌனத்துக்கான அடுத்த கட்டத்துக்காக எப்படி பயணிக்கிறது, எப்படி கொண்டு போறது, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலா சொன்னீங்கன்னா கொஞ்சம் அதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான நேரம் அதை நீடிக்க முடியும்னு தோணுது ஐயா. அது மட்டும் கொஞ்சம் விளக்கம் கொடுங்க ஐயா. சரிங்கம்மா, இதுவரை நீங்க மௌனத்தை பத்தி ரொம்ப பேர் பேசி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை நீங்க சொல்றதை கேட்டு பாருங்க. உங்களுக்கு எப்படி நீங்க சுயமா சிந்தித்து இப்படின்னு பாருங்க. என்னை பொறுத்தவரை, ஏனென்றால் நான் இதை கண்டுபிடிக்கல, எனக்கு தோன்றியது, நான் அந்த மாதிரி செய்தது, அந்த வளர்ந்த விதத்தின் காரணமாக நான் சொல்றேங்க. என்ன சொல்லுவாங்க, மௌனத்தில் ரொம்ப நல்லா தியானம் ரொம்ப நல்லா வரும், அந்த நேரத்தில் பயன்படுத்தி தியானம் செய்யலாம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அமைதியான நேரத்திலே நீங்க மௌனம் இது தற்சோதனை செய்தால் சிறப்பாக தற்சோதனை செய்ய முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை என்னன்னா, ஏற்கனவே நன்றாக தவம் செய்திருக்கணும், நன்றாக தற்சோதனை செய்திருக்கணும். மௌனம் இருக்கும்போது, அதாவது நீங்கள் வேலைகளை பார்த்து கொண்டு மௌனம் இருக்கலாம், ஆனால் மௌனம் இருக்கும்போது எந்த வேலையுமே செய்யக்கூடாது. அதாவது புத்தகம் படிக்கிறது கூட, வேதாத்திரி மகர்ஷி புத்தகமா இருந்தாலும் சரி, அவருடைய உரை கேட்பதா இருந்தாலும் சரி, எந்த உரை கேட்பதா இருந்தாலும் சரி, எதுவுமே அங்கே செய்யக்கூடாது. இந்த மேல்பதிவு என்பது அங்க கொடுக்கவே கூடாது. அப்படியே இருக்க வேண்டும். நீங்க அப்படியே இருந்தீங்கன்னா சும்மா இருக்கும்போது நல்லா சுகமா தூக்கம் வரும். அப்ப எழுந்து நடந்துட்டு தூங்காம அப்படியே வெறுமை அங்க இருக்குன்னா அங்க வேலை எந்த வேலையுமே கிடையாதுங்க. அப்படியே இருந்தது என்றால் தானாகவே அந்த நிகழ்வு நடக்கும். அங்கே நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. அதாவது மனதுல பொறுத்தவரை நமக்கு அங்கே எந்த வேலையுமே கிடையாது என்பதை புரிந்து கொள்வதற்கு ரொம்ப நாளாச்சு. நீங்க பாத்தீங்கன்னா 86 ஜாயின் பண்ணேன், 86 நிறைவுல மௌனம் முடிஞ்சது. அப்ப ஜனவரியில ஆசிரியர் பயிற்சி நடந்தது, அப்ப போனேங்க. அந்த மௌனம் முடிச்சுட்டு அவர் பேச பார்த்துட்டு இனிமேல் அடுத்த தடவை மௌனம் வரணும்னு நான் முடிவு பண்ணேன். 87லேருந்து 2000 வரை மௌனத்துக்கு போனேங்க. எனக்கு 88 89 இதுலேயே மௌனம் மிக சிறப்பாக விட்டது. என்ன அப்படின்னா, நான் எதுவுமே செய்ய மாட்டேன், தியானம் பண்ண மாட்டேன், தட்சணை பண்ண மாட்டேன், சமயத்தில் உடற்பயிற்சி கூட பண்ண மாட்டேன், சமயத்தில் சாப்பிட கூட மாட்டேன். அப்படியே போய் உட்காருவேன். எந்த வேலையுமே கிடையாது. நான் மனதில் தலையிடுவதே கிடையாது. மனதை அதன் போக்கிலேயே செல்வதற்கு விட்டேன். இதை நான் பிளான் பண்ணி செய்யல. இந்த நிகழ்வு அருள் தந்தையுடைய அருளின் காரணமாக நிகழ்ந்தது. அப்ப மௌனம் இருக்கும்போது நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா, குறிப்பிட்ட நாள் நீங்க ஒதுக்கிட்டீங்கன்னா, எடுத்த எடுப்புல ஒரு நாள் மௌனம் இருக்கு ரொம்ப கடினமா இருக்கு. ஏன்னா அந்த மௌனம் பார்க்கும்போது தான் தெரியும், இதுவரை உள்ள இருந்த பதிவுகள்லாம் எப்படி பாடாய் படுத்து எடுக்கின்றது. நீங்க புலன்களில் ஈடுபடும் போது இங்க என்ன பதிவு எடுத்து வெளியவே கொடுக்காது. ஆனால் மௌனம் இருக்கும்போது உள்ள இருந்து அது பாட்டு எடுத்து கொடுக்கும். அதுக்காக பயப்படவே தேவை. ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே வெளியே போகுதுங்க. வெளியில போறதுக்கு உண்டான ஒரு நிகழ்வு தான் இந்த மௌனத்திலே நடக்குது. அப்ப நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இதுவரை நீங்க மௌனமே இருக்கலைன்னா நீங்க என்ன பண்ணலாம், 1 மணி நேரம் நீங்க மௌனம் இருக்கலாம், அரை நாள் இருக்கலாம், அடுத்து ஒரு நாள் இருக்கலாம். அதன் பிறகு ஒரு நாள் என்பது எப்படின்னா, இப்ப சண்டே முழுவதும் நீங்க மௌனம் இருக்கீங்கன்னா, சாட்டர்டே நைட்டு நான் மௌனத்தில் இருக்க போறேன், காலையில் எழுந்து கவனமா இருக்குன்னு பேசிவிடக் கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோட படுத்தீங்கன்னா அப்பயே உங்களுக்கு மௌனம் ஸ்டார்ட் ஆயிடும். தூக்கத்துல நீங்க மௌன நிலைக்கு போயிருவீங்க. ஏன்னா நீங்க எடுத்த முடிவின் காரணமாக. இப்போ மண்டே மார்னிங் தான் பேசுன்னு முடிவு எடுத்தா 2 நாள் நைட்டு, அந்த நைட்டு நேரமே நீங்க மௌனத்திலே இருக்கலாம். அப்ப அதற்கு நாம் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. எந்த முயற்சி எடுத்தாலும் மௌனத்தை கலைத்து விடும்.
ரொம்ப அனுபவத்தோடு நான் சொல்றேங்க. அப்ப அந்த மௌனம் கிடைக்கும் போது கூட நீங்க மகிழ்ச்சி அடைந்தீங்கன்னா மௌனம் காஞ்சிரும். அந்த மௌனம் அந்த ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் அது மௌனம் எப்படி கிடைக்குது, எப்படி கலையுது, இது வார்த்தை சொல்லும் போது இது அவங்கவங்க அனுபவிக்கணும். அந்த மாதிரி நேரத்துல அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது கிடைக்கும்போது ஒரு 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 நிகழ்வுகளா நடக்குங்க. அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த செகண்ட்ல உடனே ஒரு இது ஆஹா கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷப்பட்டுன்னு வச்சுங்களேன், அப்படியே மௌனம் கட்டாயிரும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான முறை நான் அந்த அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேங்க. அப்படியே கட்டாயிரும். அதே சமயத்துல மௌனம் கிடைக்கலையே அப்படின்னு துன்பப்பட்டாலும் கவலை அடைஞ்சாலும் அது கிடைக்காது. அதனால ஃப்ரீயா விட்டோம்னா இது கூட எனக்கு எப்போ புரிஞ்சுதுன்னா ஸ்ரீ பகவத் ஐயாட்ட வந்ததுக்கு பிறகு இந்த ஃப்ரீயா வர்றது அது கிடைச்சதுக்கு பிறகு இந்த அனுபவமா ஆகா இதெல்லாம் நம்ம 88லயே மகரிஷி கொடுத்துட்டாரே, அது தெரியாம தேடிட்டு இருந்தோமே அலைஞ்சுக்கிட்டு இருந்தோமே தோணுச்சு. ஆக மௌனம் மிக அற்புதமானது. நீங்க இருந்து பழகிட்டீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து அந்த மௌனத்துல எப்படி மனநிலை இருக்குமோ அந்த மனநிலை எப்பவுமே இருக்கு. நீங்க பேசிக்கிட்டே மௌனம் இருக்கலாம், சமைச்சுக்கிட்டே மௌனம் இருக்கலாம், எல்லாத்தையும் பழகிக்கொண்டே நிலையலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா அது இயற்கையாவே நம்ம கிட்ட சொந்தமாயிடும். குறிப்பிட்ட நாள் பிராக்டிஸ் அப்புறம் ஒண்ணுமே தேவையில்லைங்க. அழகாக ஜாலியாக அந்த மௌனம் இருக்கிறப்ப அந்த ஒரு ஒரு அமைதி ஒரு நிலை இதெல்லாம் ரொம்ப பேர் இது விவரித்திருக்கிறாங்க. ஆனால் அப்போதான்னு கிடையாது, எப்பவுமே அந்த நிலையில ஜாலியா இருக்கலாங்க. அப்ப மௌனம் இருக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் அமைதியாக உட்கார்ந்திருக்க வேண்டியதான். சூழ்நிலை நன்றாக இருக்க வேண்டாம். நல்ல ஒரு சூழ்நிலையை பார்த்துக்குங்க. எல்லாரும் நீங்க குடும்பத்து அரசியா இருந்தீங்க அப்படின்னா சண்டே இல்லாம லீவு நாள் இல்லாம குறிப்பிட்ட நாள் பேங்க்ல வேலைக்கு போறாங்க, வேலைக்கு போறாங்க லேடிஸ்லாம் எப்படி மார்னிங் டிஃபன் செய்து மதியமும் செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, டைம் இருக்குன்ட்டு நாள் முழுவதும் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆக ஒரு வியாழன் என்று நம்ம மௌனம் இருக்குன்னா அப்படின்னா 9 மணிக்கு முதல்ல டிஃபன் லஞ்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க வீட்டிலேருந்து வரத்துக்கு முன்பாக 10லேருந்து 5 மணி வரை ஒன்றுமே நீ வைப்பாங்க. கம்முன்னு உட்காந்து தூக்கம் வச்சா நடங்க உட்காந்துருங்க, இல்லை நடந்துக்கிட்டே இருங்க, நடங்க நல்லா நடங்க, வீட்டுக்குள்ளேயே நடங்க, அப்படியே இருக்கணும், ஒன்றுமே இருக்கக்கூடாது. வரக்கூடியத நீங்க சாட்சியா கூட பார்க்க தேவையில்ல, அந்த வேலை கூட கிடையாதுங்க. ஒரு வேலையுமே இல்லை, இருந்து பாருங்க அழகாக. இது சொல்ல முடியாது, ஏன்னா மகரிஷி அவங்களை அதுக்கு சொல்லுவாங்க. மௌனம் கழித்தது எப்படி கண்டுபிடிக்கிறது, அது எப்படி உணர்றதுன்னா அதுக்கு சொல்லுவாங்க. அது அது அதுவானால் அதுவே சொல்லும் அப்படிம்பாங்க. ஆக அதுவே சொல்லிடும், எந்த விதமான இதுவும் செய்ய தேவையில்லைங்க. இதுக்கு ஏற்கனவே தியானம் பண்ணியிருக்கணும், ஏற்கனவே தட்சணை போயிருக்கணும், ஏற்கனவே புத்தகம்லாம் படிக்கணும். அந்த நேரத்தில் இந்த நேரத்துக்கு இப்போதான் நேரம் கிடைக்குது, டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கு அப்படின்னு புத்தகத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா மேல் பகுதி போறீங்க, உள்ள இருந்து என்ன வரும்னு தெரியும். நீங்கள் சும்மா இருந்தாதான், நான் பேசாமல் இருக்கும்போது தான் இறைவன் பேசுவான். அப்போ நம்ம சும்மா இருந்தாதான் இருக்கிறது வெளியில வரும். இருக்கிறது வருது பார்த்தீங்களா, அதுதாங்க நம்முடைய இயல்பு. நம்முடைய இயல்பு என்னன்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. உள்ளத்துல பயந்திருக்கோம். சில சூழ்நிலை ஏற்படும் போது சில சூழ்நிலையில நம்ம செய்யக்கூடிய வேலைகளுக்கு தகுந்த மாதிரி அந்த இயல்புக்கு தகுந்த மாதிரி உணர்வுகளை வெளிப்படுத்தும். இந்த மாதிரி நம்ம கிட்ட இந்த மாதிரி கேரக்டர் இருக்குதாங்கிறது அப்பதாங்க தெரியும். அப்ப என்ன பண்ணு, இருக்கிறத தெரிஞ்சுக்கணும்ல. உள்ளதை உணர்தல்ங்கிறது அதுதான். உள்ளற என்ன இருக்குன்னு பார்க்கணும். இதை விட்டீங்கன்னா அது வருங்க. அது என்ன வந்தாலும் பரவாயில்ல, கவலைப்படவே தேவைங்க. இத்தனை வருஷமா தியானம் பண்றேன், இப்படி என்னமோ வருது, கவலையே படாதீங்க. எல்லாம் உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே போகுதுங்க. அது மட்டும் இல்ல, அது நம்முடைய இயல்புங்கிறப்ப அந்த இயல்பையே ஏத்துக்குங்க. என்ன இருக்கோ அது என்ன மாதிரி இருந்தாலும் சரிங்க. உங்களுக்கு தெய்வீகமான உணர்வு ஏற்பட்டாலும் சரி, சாக்கடையான உணர்வு ஏற்பட்டாலும் சரி, அது நம்முடைய இயல்பு. இயல்பு தான் வருது, வேற புதுசா என்ன வருதா, வேற ஆளா? வேற ஆள்லாம் கொடுக்கறதில்ல, கோபத்தை யாரும் தூண்டுறதில்ல, வேற யாரும் எதுவுமே கொடுக்கறது கிடையாது. எல்லாமே சூழ்நிலை, எல்லாமே மக்கள், இங்க இருக்கிற இயல்புக்கு தகுந்த மாதிரி தான் வெளியில வருது. ஆகவே அந்த இயல்பை ஏற்றுக்கொண்டு நான் அப்படியே ஏத்துக்கிறேன், அதனோடு முரண்பட மாட்டேன்னா அது தானா சரியா போயிடும், பிரச்சனை இல்லை. எந்த மாதிரி இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய இருந்தாலும் சரி, அந்த இயல்பையை மாற்றக்கூடிய வல்லமை இந்த மௌனத்திற்கு இருக்கின்றது. அப்ப மௌனம் இருக்குன்னு மட்டும்தான் முடிவு பண்ணணும். உங்களுக்கு நேரம் கிடைக்கலையா, நடுப்புற எழுந்துட்டீங்க, தூக்கம் எல்லாம் தெரியும், எப்ப தூக்குறோம்னு தெரியாது, எழுந்துட்டீங்க 3 மணிக்கு எழுந்துட்டீங்க, என்ன பண்ணணும்னு தெரியல, எல்லாம் தூங்கிட்டு இருக்கோம், நமக்கு ஒன்றும் தூக்கம் இல்லை, சரி ஓகே, 3 மணிக்கு எழுந்துட்டீங்க, 3 மணிக்கு எழுந்துட்டீங்க, என்ன பண்ணணும்னு தெரியல, எல்லாம் தூங்கிட்டு இருக்கோம், நமக்கு ஒன்றும் தூக்கம் இல்லை, சரி, ஓகே. 3 மணிக்கு எழுந்துட்டீங்க, என்ன பண்ணணும்னு தெரியல, எல்லாம் தூங்கிட்டு இருக்கோம், நமக்கு ஒன்றும் தூக்கம் இல்லை, சரி, ஓகே.
தூங்குறவரை மௌனம் இருக்கலாம்னு முடிவு பண்ணி மௌனம் இருங்க. அதாவது நம்ம வீட்டில் வந்து இருக்கோம், வீட்டில் நமக்கு யாரும் வரல, காலையிலேருந்து சாயந்தரம் நம்ம யாரும் வீட்டுக்கு யாருமே வரல, நம்ம யார்ட்டையும் பேசலை, மௌனமாக தான் இருக்கிறோம். அதுக்கு பேர் மௌனம் கிடையாது. ஆனால் மௌனம் இருக்குங்க உணர்வோடு மௌனம் இருந்தால் மௌனம். இது கூட ஆரம்பத்தில் ப்ராக்டிஸ் தான். அது சர்வ சாதாரணமாக சகஜமான மௌன நிலைக்கு வந்து நாம் போயிடலாங்க. ஆகவே இருக்கக்கூடியது என்னன்னு பார்க்கணும். அது என்ன வேணாலும் வரட்டும், அது எல்லாமே வெளியில் போகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி வருதுன்னு நினைக்க வேணாம், அது வெளியில் போகுது. வெளியே போக விடாம மற்றதெல்லாம் போட்டு போட்டு மேல்பதிவு போட்டு வச்சு எக்கச்சக்கமாக போட்டு வந்ததை இது வரக்கூடாது போராடி மேலும் அழுத்தம் கொடுத்து சிக்கல் ஏற்பட்டு எத்தனை பேர் நல்லா தியானம் கத்துக்கிட்டு எப்படி போராடுறாங்க தெரியுமா? இதுல வேற குறை சொல்றாங்க, இவ்வளவு நாள் செஞ்சா எனக்கு ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லைங்கிறாங்க. தவறு. அது மாதிரிலாம் தயவு செய்து ரோஷனை விட்டு வந்தார். குறை வந்து சொல்லவே கூடாதுங்க. ஆக அதை ஒன்றுமே செய்யாமல் இருந்தாலே போதுமானது, உங்களுக்கு தானாவே அது கிடைக்கும். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடனுங்க. நன்றிங்கய்யா. மிக சிறப்பாக நன்றிங்க. மௌனம் என்பதற்கு நல்ல பொருள் கொடுத்தீங்க, விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி, வாழ்க வளமுடன். வேற ஏதாவது கேள்வி பதில் இருக்கா? வாழ்க வளமுடன். நிறைவு செஞ்சுக்கலாங்களாம்மா? அம்மா நிறைவு செய்திருக்காங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா ஐயா அவர்கள் வாழ்த்து. ஓகேங்கம்மா. அம்மா ஐயா அவர்கள் நல்ல முறையில் இந்த மௌனம் என்பதற்கு விளக்கத்தையும் சிறப்பாக கொடுத்தாங்க. இயல்பான ஒரு விளக்கத்தை கொடுத்த நமது உலக நலத்தொண்டர் மனோகர் ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்யா. நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக வேதாத்திரே கவி உலக நல வாழ்த்து பாட ஹேண்ட் ரைஸ் பண்றவங்க பண்ணலாம். விஜயலட்சுமி அம்மா பாடல் பாடுறீங்களா? பெரிய நாயகம்மா, வாழ்க வளமுடன்.